அப்படி அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக வந்து நான் கமிஷனர் ஆஃபீஸில் 16ஆம் தேதி 3வது மாதம் மார்ச் மாதம் நான் வந்து 8 பேர் மீது நான் வந்து கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். மார்ச் மாதம் நான் இங்கே எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது. மார்ச் மாதம் நான் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வரும்போது வி லாஸ்ட் அவர் பேபி. எனக்கு கல்யாணம் இப்போ தான் சார் ஆயிருக்கு. வி லாஸ்ட் அவர் ஃபர்ஸ்ட் பேபி. எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருப்பேன் வீடு ஷிஃப்டிங். அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று என்னன்னா, பாட்டி தாத்தாக்கு வந்து 80வது கல்யாணம், சதாபிஷேகம் முடிஞ்சது. நேற்று தான் முடிஞ்சிச்சு. ஸோ என் ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், செம்ம டயர்டில் இருக்கிறேன். சரி, வீடியோ வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு ஒரு செட்டில் ஆகிட்டு பேசலாம்னு நினைக்கிறப்போ அந்த பொறுமையெல்லாம் இழக்கிற மாதிரி நேற்று வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. யாருன்னா நம்ம ஜூலி மேடம் ப்ரெஸ் மீட் கொடுத்ததெல்லாம் தப்பு இல்லை, பாவங்க விடுங்க. அந்த பொண்ணு வந்து பொழப்புக்கு கத்திக்கிட்டு இருக்குது. சரியா? அவங்களுடைய வந்து அஜெண்டா என்னன்னா, டிவிக்கேவை அட்டாக் பண்ணணும், அதுவும் விஜய் அண்ணாவை அட்டாக் பண்ணியே ஆகணும். அதுதான் அஜெண்டா. அதுக்குதான் காசு. பாவம் பொழப்புக்கு வந்திருக்கு. அது வந்து இந்த சப்ஸ்கிரைபருக்கோ ஃபாலோவர்ஸ்க்காகவோ பொதுமக்களுக்காகவோ நம்ம மக்களுக்காகவோ அது பேச வரல. தான் குடும்பத்துக்கு சோறு போடணும், அடுத்து கிட்னி வழக்குல வேற தப்பிக்கணும், இவ்வளவு நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. அதனால வந்து அது கூவட்டும், விடுங்க, போய் தொலையட்டும். சரியா? நான் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, மேடம் நீங்க வந்து ஒரு நர்ஸா இருந்திருக்கீங்க, இவ்வளவு ஓப்பனா வந்து ஒரு விஷயத்த டிக்ளேர் பண்றீங்க பிரஸ் மீட்ல. கொஞ்சமாவது அறிவு உள்ளவங்களை வந்து டிஎம்கே காரவங்க வந்து இது பண்ணிருக்கலாம், போட்டிருக்கலாம். இது கொஞ்சம் அறிவு கம்மிங்க. என்னன்னா, ஒரு அபார்ட் பண்ண பொண்ணு மார்ச் 16ஆம் தேதின்னு தெளிவா இந்த டேட்ல எனக்கு அபார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த டிக்ளேர் பண்ணிருக்கு இந்த பொண்ணு. சரியா? ஆனா அதே மார்ச் மாசம் 20ஆம் தேதியோ 21ஆம் தேதியோ மேடம் வந்து பிரச்சாரம் பண்ணிருக்கிறாங்க. அவ்வளோ சவுண்டா போடுங்கம்மா ஓட்டு, உதயசுரனை பார்த்து, கேட்டுச்சா மேடம்? அவ்வளோ ஃபோர்ஸா அவ்வளோ சத்தமா ஒரு அபார்ட் பண்ண பொண்ணு எப்படி இருப்பாங்க, மனநிலை எப்படி இருக்கும், டிப்ரெஷனா இருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி பண்றாங்கன்னா அவங்க காசுக்காக எவ்வளவு கூவி இருக்காங்க பாருங்க. இப்ப பணத்துக்காக தானேங்க. பாவம் அந்த பொண்ணு பொழப்பு பார்க்கணும்ல, பொழப்பு தானே முக்கியம். அடுத்த வேலை சோத்துக்கு வந்து வழி இல்லாம இருக்கிறாங்கல்ல. சோ அவங்க வந்து டிஎம்கே கொடுத்த காசுக்கு வந்து இது பண்ணணும்ல. அது உடம்ப வருத்திக்கிட்டு பேசியிருக்கிறாங்கல்ல, அத நம்ம பாராட்டணும். ஜூலி மேடம் தரமா இருந்துச்சு. நீங்க கொடுத்த பிரஸ் மீட்டு வேற லெவலு. போங்க, கேஸ் போடுங்க. நம்ம சைட்ல இருந்தும் கேஸ் நிறைய வரும் உங்களுக்கு. பாருங்க, உங்க வீட்டுக்காரரு நீங்க எல்லாருமே நல்லா இருங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம்.